அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும். மக்களை செய்தி பார்க்குறீங்களா? வாசிக்கிறீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? ஏனென்றால் நமக்கு 40 நாள் கொடுத்துருக்கு முக்கியத்துவமான நாள் இல்லையா? அதில் நம்ம ஜபங்களும் தவங்களும் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 4-6 முடிய. அப்போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து மறைத்துக் கொள்வார். ஏனெனில் உங்களின் செயல்கள் தீயவனவாய் இருக்கின்றன. இறைவாக்கினர்கள் குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கிறார்கள். வயிறார உண்ண கொடுத்தவரிடம் அமைதி உண்டாக என உறக்கச் சொல்கிறார்கள். வாய்க்கு தீனி போடாதவிடம் புனித போர் வரம் என கூறுகிறார்கள். ஆதலால் இறைவாக்கினரே, திருக்காட்சி உங்களுக்கு கிடைக்காது, முன்னுரைத்தல் இராது. காரில் உங்களை கவ்விக்கொள்ளும். இனி உங்கள் மேல் கதிரவின் ஒளி படராது. பகலும் உங்களுக்கு இருளாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். பகலும் உங்களுக்கு இருளாயிருக்கும். அப்போ கடவுளுக்குரிய செயல்பாடு இல்லாமல் ஆவியானவர் கொடுக்காத வார்த்தையை நாம் கொடுத்து நமக்கு தேவையானதை மட்டும், அதாவது நமக்கு என்னென்ன தேவையோ, பணப்பற்றுவாடு, பொருள் பற்றுவாடு, இப்படி எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன சொல்கிறாரு? இறைவாக்கினரே, இறைவாக்கு உரைப்பவர்களே, உங்களுக்கு திருக்காட்சி இருக்காது, நீங்கள் முன்னுரைத்தல் இருக்காது. அதாவது ஆண்டவர் உங்களுக்கு எதையுமே காட்சியாக கொடுக்க மாட்டார், நீங்களாகவே சொல்கிறது தான் அது காட்சி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை மக்களே, இறை வார்த்தை சொல்லுது. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் கூட இருந்தால் அவர் முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் கூட இல்லாததுனால தானே நாம் நன்மையை வெறுத்து தீமையை நாடுறதுலான அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னை நோக்கி கூக்குரலிடுவீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டேன். அப்போ நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவிசாய்க்க மாட்டாராம். எதுக்கு? நம்ம அவருக்குரிய மக்களாக இல்லாத போது. நானும் நீங்களும் அவருக்குரிய மக்களாக இருந்தால் நம்ம கூப்பிட்டா கண்டிப்பாக செவிசாய்ப்பார்ல. நம்ம அவருக்குரியதாக இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. அவருக்குரியதாக இல்லாது இருக்கும்போது தான் நம்ம கவலைப்படணும். அப்போது நமக்கும் இறைவனுக்கும் எப்பொழுதும் அந்த எரேமியா 33:3 போல் ஓயாது நாம் அவரிடம் கூக்குரலிட்டுக்கிட்டே இருக்க வேண்டும், அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டும், அவர்கிட்ட மன்றாட வேண்டும். அப்படி மன்றாடும் போது தான் இறைவனுக்கும் நமக்குள்ள லிங்க் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இடைவேளி விழுந்துடும். இடைவேளி விழுந்தாலே சோதிக்கிறோம் நமக்குள்ளே வந்துடுவான். அப்படி வரும்போது நமக்கு எதுவுமே நன்மையாகவே இருக்காது. ஏனென்றால் இறைவாக்கு உரைப்பவர்கள், ஊழியர்கள் எல்லாருமே மக்களை தவறாக வழி நடத்துகிறார் என்று இறைவார்த்தை சொல்லுது. அப்போது இறைவன்கிட்ட கேட்டு இறைவனோடு ஒன்றித்திருக்கும் போது, அவர் கொடுக்குற வார்த்தையை கொடுக்கும்போது அது நன்மையாக இருக்கும் இல்லையா? அவரோடு ஒன்றித்து இல்லாமல் நம்ம சுயத்தில் சொல்லும் போது அது தவறானதானே. அப்போ எதுவுமே நன்மையாக நடக்காது. அதனால தான் சொல்கிறாரு, அவர்கள் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கிறார்கள். வயிறார உண்ண கொடுத்தவரிடம் அமைதி உண்டாக என உறக்கச் சொல்கிறார்கள். வாய்க்கு தீனி போடாதவரிடம் புனித போர் வரம் என கூறுகிறார். அதாவது நமக்கு எது தேவையோ அது நமக்கு கிடைக்கல. என்னொன்னே ஆண்டவர் உங்களை சபிக்கிறார். ஏன்னா 10ல் 1 பங்கு கேட்டார், நீங்கள் அதை கொடுக்கல, இப்படி சொல்கிறாங்கல்ல, அதுக்குத்தான் இந்த சாபக்கேடு. இப்போ நம்ம இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும்போது, அவரே நம்ம நாடும்போது, அவர்கிட்டே கேட்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செயல்படும் போது நமக்கு எல்லாமே நிறைவு இல்லையா? அப்போ நமக்கு என்ன, இது இரவும் பகலாக இருக்கும். நம்ம அவருக்குள் இல்லாத பட்சத்தில் தான் பகலும் இரவாக இருக்கும் நமக்கு. அப்போ நமக்கு இரவும் பகலாக இருக்க வேண்டுமா, பகலும் இரவாக இருக்க வேண்டுமா? ஒரு விசை சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆண்டவரே, உம்மோடு இணைந்து நடக்கும்போது எங்களுக்கு எப்போவுமே இருள் இல்லை ஆண்டவரே, ஒளிதான். அதனால் நாங்கள் எப்போவுமே ஒளியின் மக்களாக உம்மோடு கூட சேர்ந்து நடப்பதற்குண்டான ஆற்றலை தந்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் மட்டும் ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களும் ஆமாண்டவரே, உண்மை நினைக்காதவர்களையும் நாங்கள் உம்மோடு கூட இணைத்து வழிநடத்த வரம் வேண்டும். ஆமாண்டவரே, அவர்களை உம்மோடு கூட இணைக்க வேண்டும். அவர்களை உம்மோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அதில் எங்களுக்கு ஒரு நிறைவு உண்டாண்டவரே. அதன்படியே நாங்கள் அனைத்தையும் நிறைவு செய்யும்படி நீர் எங்களை ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம்.
நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.